வகுப்பு 2 பாடம் தமிழ். மூன்றாவது பாடத்தோட பயிற்சி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். பறவை, கரடி, மீன்கள், இருட்டு, ஆழம், கடினம், தூரம், நீலவானம், அடர்ந்த காடு, பெரிய கடல். பறவை, கரடி, மீன்கள், இருட்டு, ஆழம், கடினம், தூரம், நீலவானம், அடர்ந்த காடு, பெரிய கடல். பொருத்துவேன். யாருக்கு எது கடினம் இல்லை? இந்த பக்கம் 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. சொற்தொகுதி 2லையும் நாம் படித்து பார்த்து பொருத்த போகிறோம். முதல் பகுதியில் கொடுத்துருக்கிற 4 சொற்களை படிப்போம். பறவை, கரடி, மீன், குழந்தைகள். இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காட்டின் இருட்டு, கற்றுக்கொள்ளுதல், வானத்தின் தொலைவு, கடலின் ஆழம். இப்போ பறவைக்கு என்ன சொன்னாங்க? வானம், நீலவானம், தூரம் என்று. அப்போ தூரம், வானத்தின் தொலைவு. பறவை, வானத்தின் தொலைவு. அடுத்து கரடி. கரடிக்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? அடர்ந்த காடு இருண்டதென்று. அது அப்போ காட்டினோட இருட்டு இந்த இருக்குது, காட்டின் இருட்டு. அடுத்து மீன். மீன் எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காங்க. மீன் அப்போ கடலின் ஆழம் எதற்கு இந்த இருக்குது. குழந்தைகள், கற்றுக்கொள்ளுதல், கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே. குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல். பறவை, வானத்தின் தொலைவு. கரடி, காட்டின் இருட்டு. மீன், கடலின் ஆழம். குழந்தைகள், கற்றுக்கொள்ளுதல். இவர்களுக்கு எது எளிதானது? டிக் செய்வோம். குரங்குக்கு எது எளிதானது? வானில் பறப்பேன் அதுவா? குழி பறிப்பேன் இதுவா? இல்லாட்டி மரம் ஏறுவேன். குரங்குக்கு மரம் ஏறுவது எளிதானது. அப்போ மரம் ஏறுவேன், அதை நாம் டிக் மார்க் போடணும். அடுத்து இது மயில். மயிலுக்கு எது எளிதானது? நன்றாக பேசுவேன், நீரில் நீந்துவேன், நடனம் ஆடுவேன். அப்போ மயிலுக்கு நடனம் ஆடுவது எளிதானது, அதில் டிக் போடணும். அடுத்து நத்தை. வேகமாக ஓடுவேன், ஓட்டை சுமப்பேன், பாடல் பாடுவேன். நத்தை அதோட வீடை ஓட்டை சுமந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதுதான் அதற்கு எளிதானது. நாய். மோப்பம் பிடிப்பேன், மரம் ஏறுவேன், கூடு கட்டுவேன். நாய்க்கு மோப்பம் பிடிப்பேன் தான் சரியான விடை. பாடலில் உள்ள ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுவேன். கரடியிடம்க்கு என்னென்ன சொற்கள் இருக்குது? கரடியிடம் மாதிரி பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம், இடம்னு முடியுது. அப்போ நம்ம
பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம். இந்த சொற்களை எடுத்து இங்கே எழுதணும். தூரம் என்று, அப்போ என்றுன்னு முடியுது. அந்த மாதிரி என்ன சொற்கள் இருக்கு? இருண்டதென்று, ஆழம் என்று, கடினம் என்று. இந்த என்று முடிகிற சொற்கள் எல்லாத்தையும் இந்த பகுதியில் நம்ம எழுதணும். இங்கே கரடியிடம், அதுக்கு கீழே பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம். இங்கே தூரமென்றுக்கு கீழே இருண்டதென்று, கடினமென்று, ஆழமென்று இங்கே வரும். அடுத்து முதல் எழுத்தை மாற்றி எழுதுவேன். ஆடு, அதில் முதல் எழுத்தை மாற்றி பாடு, காடு. வால், அதுக்கு முதல் எழுத்தை மாற்றி கால், பால். படை, இதில் முதல் எழுத்தை மாற்றி கடை, வடை. கல், இதில் முதல் எழுத்தை மாற்றி பல், செல். அடுத்து பலமுறை சொல்லி பழகுவோம். உச்சரிப்பு பயிற்சி. சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது.